ஓம் சிவாய நம. மகரம் வந்து எப்பவுமே ஒரு லேசியான ஒரு ராசி இல்லையா, ஈஸியா எல்லார்கிட்டையும் ஏமாந்துருவாங்க. கும்ப ராசிக்காரர்கிட்ட இருந்து சாப்பிட்ற சாப்பாடை வந்து இலவசமா கை நீட்டி வாங்கி சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதா இருக்கும். ஒரு மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பா இருக்காங்க, என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, என்னோட வண்டி எடுத்துட்டு போ, நீ யூஸ் பண்ணு, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. ஏன் செஞ்சீங்க அப்படின்னா, உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன்ல, எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுன்னு அதை வச்சு உங்களை வந்து ரூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மகரம் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களா இருக்கும். கர்மா வந்து கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். மகர ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க கிட்ட பணம் மட்டும் வாங்கவே கூடாது, கடன் மட்டும் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த பல வருஷம் நட்பு கேன்சல் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துரும். ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள்ல மிதுனத்துக்கிட்ட ஃப்ரீயா வந்து நீங்க எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. வேலை செய்யுங்களா, வேலை என்ன வேலையோ அந்த வேலைக்கான காசை கொடுத்துறது நல்லது நகரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னா மிதுனம் உங்களை அசிங்கப்படுத்தாம விடாது. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். உங்க லைஃப்ல இந்த மாதிரி மகரமோ மிதுனமோ இருந்ததுன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல அசிங்கப்படாத மகரமே கிடையாது. மகர ராசிக்காரங்களுக்கு துலா ராசிக்காரங்க தொழில் ரீதியாக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாம் ஓகே, அதுலலாம் குறையே இருக்காது. ஆனாலும் ஒரு துலா ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து தொழில் செய்கிறாங்கன்னும் பொழுது அந்த இடத்துல துலா ராசிக்காரங்களுக்கு உரிய அந்த அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துடணும். கொடுக்கலன்னும் பொழுது இவ்வளோ நாள் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களே உங்களுக்கு வில்லங்கமாக மாறிடுவாங்கன்றத மகரம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மகரம் ஃபாலோ பண்ணினாலே போதும், மேஜரான கர்ம பாதிப்புகள் உங்களை பின்தொடராமல் இருக்கும்.